मॉर्निंग प्राथमिक स्टूडेंट्स प्राथमिक बुक पेज नंबर 100 இருக்கிற கஹானி தேர்ட் கஹானி தர்ஜி और हाथी நம்ம பார்க்க போகிறோம். இது பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா 10 மார்க்ஸ் वी कैन स्कोर. किसी शहर में दर्जी की एक दुकान थी. किसी அப்படின்னா ஒரு, शहर அப்படின்னா சிட்டி, தர்ஜி அப்படின்னா தையல்காரர், ஏக் துகான் ஒரு கடை. ஒரு நகரத்தில் ஒரு தையல் கடை ஒன்று இருந்துச்சு. ஏக் ஹாத்தி நஹானே ரோஜ் சாயா கர்த்தாத்தா. ஒரு யானை என்ன பண்ணுமா, அந்த தையல் கடை வழியாக டெய்லியும் நஹானே அப்படின்னா குளிக்கிறதுக்காக போகுமா. தர்ஜி உஸ் ஹாத்திக்கோ ரோஜ் கேலே தியா. அந்த தர்ஜி என்ன பண்ணுவாரா, இப்போ நம்ம கடை பக்கத்தில் இருக்க ஒரு விலங்கு இந்த மாதிரி போகுது அப்படின்ட்டு டெய்லியும் அதுக்கு கேலா அப்படின்னா வாழைப்பழம் கொடுப்பாராம். நம்மளில் பலரும் இப்படி பண்ணுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பூனை, காக்கா, நாய்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இவர் டெய்லியும் பனானா கொடுக்குறாரு. हाथी भी रोज केले के लिए वहाँ आकर अपनी चूंट बताता. ஹாத்தியும் கூட அந்த யானையும் அதுக்கு பழக்கமாயிருச்சு. ரோஜ் அப்படின்னா டெய்லி, கேலா கேலியே அந்த வாழைப்பழத்துக்காக, வஹா ஆக்கர் அங்கே வந்து, அப்படி சூண்ட் தன்னுடைய தும்பிக்கையை தாத்தா அப்படின்னா நீட்டோம். தா அப்படின்றது அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அந்த சென்டென்ஸ்னு அர்த்தம். एक दिन हाथी ने हमेशा की तरह केले के लिए अपने चूंट बताई. एक दिन ஒரு நாள் அந்த ஹாத்தி ஹமேஷா கி தரக் எப்பவும் போல இந்த பனானாக்காக தன்னுடைய தும்பிக்கையை நீட்டுது. தர்ஜி கே பாஸ் கேலே நஹீதா. அந்த தையல்கார்கிட்ட बनाना இல்லை. इसलिए उसने एक सुई चूंट में छुपाती. இதனால் அவருக்கு கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி இல்லைன்னா நீ போக மாட்டியா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், கோவத்தில் ஒரு ஊசி எடுத்து சூண்டுமே அதோட தும்பிக்கையில் சூப்பாத்தி கொத்தி விட்டுட்டார். தர்ஜி கா யக் விபஹார் ஆத்திக்கோ அச்சா நஹி லஹா. இந்த பிஹேவியர் அந்த யானைக்கு பிடிக்கலை. फिर भी हाथी चुपचाप नहाने चला गया. இருந்தும் கூட அந்த யானை அமைதியாக குளிக்கிறதுக்காக போயிருச்சு, எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை. वापस आते समय हाथी ने अपने चूंट में गंदा पानी भर लिया. வாபஸ் ஆத்தே சமய திரும்பி வரும்போது ஹாத்தினே அந்த யானை அப்படி சூண்டுமே தன்னோட தும்பிக்கையில் கந்தா பானி அழுக்கான தண்ணியை பர்லியா எடுத்துகிட்டு வந்துச்சு. உஸ்னே தர்ஜி கி துகான் பர் அது அந்த தையலுடைய கடை மேலே கந்தா பானி அந்த அழுக்கான தண்ணியை டால்தியா பீச்சி அடிச்சிருச்சு. ஸோ இதனால் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோன்னா நமக்கு நல்லது கிடைக்கும். அவர் அந்த ஊசியை வச்சு குத்துனதுனால தானே அந்த யானை அந்த தண்ணியை பீச்சி அடிச்சிச்சு. இப்போ அந்த அவரோட துணி கூட இருக்காது, அது மற்றவங்களோட துணியாக இருக்கும். இப்போ அந்த தையல்காரருக்கு இது ஒரு கெட்ட சம்பவம் தான் இல்லையா. ஸோ நம்மளோட சந்தோஷம், நம்ம சின்ன சிரிக்கிறதுக்காக கூட யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. இந்த தையல்காரர் அந்த யானைக்கு பண்ண மாதிரி இதோட சீக்குனா நீதி. ஹான்ஸ் மச்சாக்கக் பி சீமா ஹோனா சாகியே. நம்ம சிரிக்கிறதுக்காகவும் என்டர்டெயின் ஆகிறதுக்காகவும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. நமக்கு பிராத்மிக்கில் மொத்தம் 6 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, 7 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவி அவர் கஞ்சூஸ், தர்ஜி அவர் ஹாத்தி இந்த 2 நீங்கள் மெமரி பண்ணி வச்சாலுமே ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்துடும். நமக்கு மாடல் கொஷின் பேப்பரில் இந்த இதுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பாயிண்ட்டாக படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.